என்னை சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடிந்திட்ட போதும் வானம் விழுவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை. ஆம், இறைவன் நம்மை தினம் சுமந்து கொண்டு வருகிறார். ஒவ்வொருவரையும் அவர் இதயத்தில் சுமக்கிறார். என் இனிய அன்புள்ளங்களே, தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். அன்னை மரியா நமக்காக தினம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 28:1-2-3. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் கற்பாரையே, என் குரலை கேளாதவர் போல் இராதேயும். நீ மௌனமாய் இருப்பீராகில் படுக்குழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாகி விடுவேன். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தருளும். பொல்லார் முன் என்னை ஒழித்து விடாதேயும். தீயவரோடு என்னை அழைத்து விடாதேயும். அவர்கள் தமக்கு அடுத்திருப்பவரோடு பேசுவதோ சமாதானம், ஆனால் அவர்கள் உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம். இன்றைய வாசகம் 2 அரசர்கள் 11:1-49, 18-20. அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடுடி வாழ்க என்று முழங்கினர். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 6:19-23. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கு உங்கள் உள்ளமும் இருக்கும். மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடனும் அதை கண்ணமிட்டு திருடுவார். ஆனால் விண்ணுலகில் செல்வத்தை சேர்க்க முயற்சி செய்வோமே. ஆனால் கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் நலம் பெற்றிருக்கும். நீதிமொழிகள் 14:5-6. உழவு மாடுகள் இல்லையேல் விளைச்சலும் இல்லை. வலிமை மிகுந்த காளைகள் மிகுந்த விளைச்சலை உண்டாக்கும். வாக்கு பிறழாத சாட்சி பொய் உரையான். பொய் சாட்சியோ மூச்சுக்கு மூச்சு பொய் பேசுவான். ஒழுங்கினன் ஞானத்தை பெற முயலுவான், ஆனால் அதை அடையான். விவேகம் உள்ளவரோ அறிவை எளிதில் பெறுவர். நாம் தினம் எங்கு செல்வத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம்? எப்படி சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கென்று செல்ஃபாக வாழும்போது, நம் சுயநலத்தோடு வாழும்போது மற்றவர்களை நம்ம எந்த காரணத்தை கொண்டோ இறைவனுக்கு நம்ம ஒதுக்குந்த இறைவனுக்கு கொடுக்கணுமா. அப்போது கடவுள் கூட பாருங்கள், ஒரு காயின் எடுத்துகிட்டு வான்னு சொல்வார். அப்போ அந்த காயினில் என்ன இருக்குதோ அதை பற்றி சொல்வார், யாருக்கு என்ன வேணும் அப்படின்ட்டுன்னு. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் அப்படின்னு. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில். எல்லாமே அவருடையது, அவர் போட்ட பிச்சை நம்மளுக்கு. ஆனால் நம்மளுக்கு கடவுளை அள்ளி தரும்போது நாம் அவருக்கு கிள்ளித்தானே தருகிறோம். ஆனால் அதே போல் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள், அவ்வளோதான். அப்போ நம்ம எங்கே செல்வம் சேர்த்து வைக்கணுமா பாருங்கள். நீதிமொழிகள் 19:17 சொல்லுது, ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். பார்த்தீங்களா? ஒருத்தர் ஏழையாக இருக்கும்போது அவங்க எதுனா கேட்டால் நம்மக்கிட்ட அவங்கள எப்படி அழிய வைக்குவோம்? அவங்க ஏழைனாலும் நம்மளை அவங்க ஒதுக்கிடுவோம், அவங்கக்கிட்ட பேச மாட்டோம். அவங்க ஏழைங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி. இப்போது எத்தனை பேர் நம்ம சர்ச்சுள்ள என்ட்ராகும் போது நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் உட்காந்துருக்கிறவங்ககிட்ட நின்று பேசி நீங்கள் சாப்பிட்டீங்களா, குளிச்சிங்களா, அவங்க துணி துவைச்சிங்களா, யார் கேட்குறோம் நம்ம இது வரலாம்? ஏன்னா அவங்களும் ஒரு ஏழைங்க தானே. அவங்க இல்லாமைக்காகத்தானே பிச்சை எடுக்கிறாங்க கோயில் வாசலில் உட்காந்து. ஆனால் அதை விட இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் முதல் நம்ம தெரிஞ்சவங்க அறியாதவங்க இந்த மாதிரி ஒவ்வொருவரையும் நம்ம சந்திக்கும்போது இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம அங்கே தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இதை இறைவன் சொல்கிறது போல் நீதிமொழிகள் 19:17 நம்மளுடைய இறைவனுக்கே கடன் கொடுக்குறோமா பாருங்கள். ஏழைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இறைவனுக்கே கடன் கொடுக்குறோமா, அப்போ அதை அவர் நமக்கு திருப்பி தந்து விடுவாராம். இது ஒரு சின்ன ஒரே ஒரு வரியில் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குரு தன் சிஷ்யனுக்கு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் கடைசியாக ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்க மாட்டார். அப்போ அவன் ஒரு நாள் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கும்போது அந்த
அவன் நினச்சி அவரை திட்டுவான், எனக்கு குரு பார்த்தியா எனக்கு கத்தையே கொடுக்கலன்னு. ஆனால் அந்த ஆபத்து அந்த ஆபத்து வந்துட்டு அவனை காப்பாற்றும். அப்போ ஓடி வந்து குருவுக்கு நன்றி சொல்லுவான், ஐயா நீங்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா நான் அந்த இடத்துல என்னுடைய வீரத்தை காமிச்சு அவனை கொண்டு இருப்பேன். ஆனால் பாருங்கள் நான் அங்கேருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்ட்டு. இதான் நம்ம செய்கிற நன்மைகள் வந்துட்டு மறைவாக இருக்குமா. ரொம்ப நம்ம மற்றவங்கள போல் பீத்திக்க வேண்டாம், நம்ம பெருமை அடிக்க வேண்டாம், நம்ம செய்கிறது மறைவாக இருக்கணும். அதான் நம்ம இந்த உலகத்தில் பூச்சரிக்க வேண்டாம், விண்ணுலகில் நாம் செல்வங்களை சேர்ப்போம். நாம் தினம் விவிலியத்தை வாசிப்போம், அன்னைமாரியிடம் ஜெபிப்போம், முடிந்த அளவு ஒருவரை ஒருவர் நேசிப்போம், முழு மனதோடு முழு உள்ளத்தோடு. அந்த பேச்சில் வஞ்சகம் வேண்டாம். நீதிமொழிகள் சொல்கிற போல் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.